ஸோ நம்மளோட மாடியில் வந்து நைட் எல்லாமே அடுக்கி வச்சுட்டாங்க. ஓ செம்மையாக இருக்குங்க சீரியஸாக. வாங்க காட்டுறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரகலாத் சதீஷ் அண்ணு. எல்லாரும் தமிழ் பத்தவங்கள வந்திருப்பீங்க. நம்ம வீட்டில் அதுக்குள்ள யாரு ஹாப்பியானே ஹாப்பி ஆளே இல்ல பெல்லு. ஸோ நம்மளோட மாடியில் வந்து மாடி தோட்டம் போட போகிறோம். மாடியில தான் மாடி தோட்டம் போடுவாங்க, பின்ன கீழே போடுவாங்க. ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ஏதோ வருஷத்துல ஒரு தடவை நான் இப்படி வளருவேன், அத புடிச்சுக்கிட்டு வீடியோ வளர்றேன். நீ கமெண்ட் பண்ற சொல்லுங்க சலகுட்டி, மாடியில தானே மாடி தோட்டம் போடுவாங்க. கதை இப்படி போகுதா? சரி, நம்ம டெரஸ்ல டெரஸ்ல மாடி எல்லாம் வேற வேறயா? சாம்பார் ஆப்பு எனக்கு. நான் இங்கிலீஷ்ல சொன்னேன். ஸோ யா, இது வந்து முழுக்க அப்பாவோட பிளானு. அப்பாவுக்கு இடையில ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும், அதை பத்தி சொல்லியிருந்தோம். ஸோ அதனால இனிமே கொஞ்சம் நேச்சுரல் ஃபுட் வந்து சாப்பிடலாம். நம்மளே வந்து மாடியில் வந்து காய்கறி இதெல்லாம் பார்க்கணும். ஐயோ, இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஸோ அதனால நம்ம வீட்லயே வந்து எல்லாமே ரெடி பண்ணி இனிமேல் சாப்பிட்டுக்கலாம். அவுட் சைடு வந்து வாங்குறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து, ஸோ என்னென்ன பண்ண போறோம், மேலே என்னென்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இது வந்து என்னது, டெரஸ் டூர், ஹோம் டூர் மாதிரி டெரஸ் டூர் அப்படின்னு. அதாண்டி கம்பியே ஊனிருக்காங்க. இருந்தாலும் இப்ப வச்ச உடனே வந்து காய் அதெல்லாம் வந்துடாதுல, அதுக்கு இன்னும் ஒரு 3-4 மாசமாவது ஆகும்ல. இப்ப நம்ம வந்து எப்படி வைக்கிறோம் அதுதான் வந்து ஷேர் பண்ணிக்க போறோம். டெரஸ் கார்டன், டெரஸ் கார்டன் அதான் இப்போ பார்க்க போறோம். வாங்க போவோம். ஸோ விதையெல்லாம் வந்து இப்போதான் இறக்கியிருக்காங்க, மாடியில் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மண் எல்லாமே வந்து வந்திருக்கு, இன்னைக்கு தான் வந்து இறங்கியிருக்கு எல்லாமே. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் காஜல் ராடோவை சீக்கிரமா நாங்கள் ட்ரைனிங் அனுப்பிச்சது. இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட அனுப்பிச்சிருப்போம். இப்படி மேலே வேலை நடக்கிறப்போ அவனுங்க போக விட மாட்டாங்களே யாரையும், அதனாலதான் சரி ஓகே இதுக்கு மேலே விட்டோம்னா அவனுங்க பழகவே மாட்டானுங்க. 2 தான் அனுப்பிச்சாச்சு. மேலே போமா. தற்போது கர்ப்பமாக உள்ளாய். பேசிட்டு இருக்காத. சரி, இப்ப நம்ம வந்து நம்மளோட டெரஸ் கார்டனுக்குள்ள வலது கால் எடுத்து வச்சு வரலாம். உச்சமே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பி தான் வந்து போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் தான் இந்த கிரீன் கலர் வந்து இவங்க வந்து இப்ப வந்து இப்பதான் போட்டுட்டு இருக்காங்க, வேலை போயிட்டு இருக்கு. ஸோ இங்க இருந்து அந்த எண்டு வரைக்கும் அந்த மாடி தோட்டத்துக்காக யூஸ் ஆக போகுது. அந்த எண்டுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு 2 ஜீவன்கள் இருந்தாங்கல்ல, அந்த ஜீவன்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அவனுங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது உள்ளதான் இருப்பாங்க. அதனாலதான் இங்க வந்து ஒரு கேட் மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னா கன்ஃபார்மா இதை ஓப்பன்லாம் விட்டோம்னா சோலி முடிச்சு, அதனால இந்த கேட் போட்டிருக்கு. தெரியல, சொல்ல முடியாது. இந்த ரேடோ பையன் என்ன பண்ணுவான்னா இந்த ஓட்டக்குள்ளலாம் தலைய விடுவான், இந்த அடியில குடிலாம் வரதுக்கு ட்ரை பண்ணுவான். சேட்டை பிடிச்ச பையன் சார். இதுக்குமே இன்னும் வந்து பெயிண்ட்லாம் வந்து அடிக்கணும். ஆமா, அது இப்ப நாளைக்கு தான் அடிக்க போறாங்களாம். ஆல்சோ இது வந்து கம்ப்ளீட்லி அப்பாவோட பிளான் தான். இது எல்லாமே அப்பாவா தான் பண்ணது. இதுவுமே கீழே இப்போ ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க, இப்போ அழுக்காயிருச்சு. கொஞ்சம் கூலிங்கா இருக்கணும்ன்ற பகல்ல மேல வந்தா கூட சில்லுன்னு தான் இருக்கும். சரி இதுவும் அடிச்சு ஒரு 10 நாள் தான் ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த வேலைலாம் ஸ்டார்ட் ஆனதுனால மறுபடியும் ரொம்ப அழுக்காயிருச்சு. 12 மணிக்கு வந்து நின்றாலும் சுடாது. ஆமா, என்னென்ன சொல்றோம் பாருங்க. அதே மாதிரி நைட் டைம்ல ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் நாங்கள் இப்பெல்லாம் இங்கே மாடியில தான் உட்காந்து சாப்பிட்றதே. அந்த டைம்ல ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ இந்த ஒர்க் இப்பதான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வாங்க அந்த சைடு என்னென்ன ஜாமா இருக்குன்றத சொல்றேன். ஓகே, நம்ம ப்ரோ தான் வந்து வணக்கம் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அது பேர் என்ன ப்ரோ, அந்த பச்சை கலர் ப்ரோ பேக். ஓகே, ப்ரோ பேக் வந்து அது பார்த்தீங்கன்னா 7 லேயரு யூவி மெட்டீரியலு, வெயிலுக்கும் மழைக்கும் வந்து ரொம்ப தாங்கக்கூடியது. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18க்கு 15, காய்கறியிலேருந்து கீரையிலேருந்து எல்லாமே வளர்த்துக்கலாம். ஓகே. இப்போ அப்பா என்னென்ன சூஸ் பண்ணியிருக்காங்க? ஏன்னா என்னோட உங்களுக்கு தான் தெரியும், நீங்களே சொல்லுங்க. அதான் நம்ம அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொட்டை மாடியில் வந்து என் வீட்டுக்கு தேவையான காய்கறியை நானே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு இல்லம்தோறும் விவசாயம் என்ற ஒரு கான்செப்டில் உருவாக்கியிருக்காரு. இது ரெடி ஆகிறப்ப ஃபுல் வியூஸ் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செட் ஆகிறதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆயிரும். ஒரு 3 days கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 days ஆயிரும். அதுக்கப்புறம் அது ரிசல்ட் வரதுக்கு இன்னும் டைம் எடுக்கும், ஒரு 15 days. தக்காளி, மிளகாய் எல்லாமே நாட்டு ஐட்டமாக கொடுத்துருக்காரு. காய்கறிகள், கீரை வகைகள், ஹெர்பல்ஸ் கொடுத்துருக்காரு. சூப்பர்
எனக்கே தெரியாது. ஓகே ஓகே. 3 டேஸில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பர். அந்த வீடியோவும் சீக்கிரமா வரும். இது இப்போதைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணது. இது என்னது ப்ரோ? காயர்பித். காயர்பித். இது வந்து கோகோ பிட். இது ஓகே. இதில் இருக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 5 கட்டி. ஒரு கட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ வரும். ஒரு 5 கட்டி தான் இவ்வளவு இருக்குது. காயர்பித்தா இருக்குது. ஓகே ஓகே. இது லோ ஈஸி, எந்த ஒரு மண்ணும் கலக்காத பியூர் காயர்பித்து. இது எதுக்காண்டி க்ரோபேக் யூஸ் பண்ணுறோம்னா, க்ரோபேக்கு வந்து நேச்சுரலாகவே அதுக்கு ஈரப்பதம் கொடுக்கறதுக்காண்டியும், வெளியே ஒரு 3 டேஸ், ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வீட்டில் இருந்து வேற எங்கேயாச்சும் வெளியூருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது தண்ணியை வந்து தக்க வச்சுக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு பேக்குக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட் லேயரில் போய் உட்கார போகுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இந்த பேகுக்குள்ளே அவர் சொன்ன மாதிரி இதில் டோட்டலாக 90 பேக் இருக்கு. 90 பேக்லேயே 90 டிஃப்ரெண்ட் இது வந்து வைக்க போகிறாங்க இல்லையா? இப்போ அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா 2 வைக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தக்காளினா தக்காளி 2 பேக்கில் இருக்கும், 2 இதில் மிளகா இருக்கும், 2 இதில் கீரை யூஸ் ஆகும். ஆமாம். அந்த மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படியே அந்த இடத்துல ஃபில் ஆனால் எப்படி இருக்கும், இதுக்குள்ளே வந்து ஃபில் ஆக போகுது. ஸோ இப்போ இது ஒரு மாதிரி எம்டியாக ஃபீல் ஆனாலும் அதெல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறம் நல்லா க்ரீனிஷாக வேற லெவலில் இருக்கும். நான் இப்பயே வந்து இது போட்டதுக்கப்புறமே ஒரு லுக் வருது. இவ்வளோ நாள் இது ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துச்சு, மேலே வர்றதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. இது போட்டதுக்கப்புறமே நல்ல ஒரு லுக் இருக்குது. ஓகே ஓகே. சில குட்டீஸ் இப்போ வந்து அந்த காயர்பத்தை வந்து அந்த க்ரோ பேக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் லேயர். எஸ், இதான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர். அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு 40 கிட்ட போட்டுருவோன்னு சொல்லியிருக்காங்க. 90 இருக்கு இல்லையா, அந்த 90 இன்னைக்கு போட முடியாது. ஸோ நாளைக்கு வந்து பேலன்ஸ் இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மண்புழு அந்த இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த அண்ணன் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு வந்து செகண்ட் டே. சதீஷ் வந்து வெளியே போயிருக்கனால நம்ம வந்து சிண்டு குட்டியை கூட்டிட்டு இப்போ மாடியில என்ன முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். சிண்டு ஹாய் சொல்லு. சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். சிண்டு அம்மா இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்காங்களா, அதான் இப்படி முடிக்க. என்னடா பண்ற? அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கா? அங்க தாத்தா வந்து மண்ணள்ளிக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து பாத்துட்டு இருக்கா. சரி வாங்க, இப்ப நம்ம வந்து மேல எவ்வளவு முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து ஃபர்ஸ்ட் லேயர் தானே கொட்டினாங்க. என்னடா நடக்குது இங்க? கொக்கோ பிட் தானே கொட்டினாங்க. இப்போ வந்து மண்புழு உரம் வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் வந்து போட்டு வச்சுட்டாங்க. இன்னும் லாஸ்ட் லேயர் இதுக்கு மேலே வந்து செம்மண் மட்டும் போடணும். ஏன் சிண்டு நல்லா இருக்காடா? சூப்பர்பா. இந்த அம்மாவுக்கு புதுசா இருக்குன்னு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் சிண்டு நம்ம வீட்டுல மாடி தோட்டம் வைக்க போறோம், தெரியுமா உனக்கு? தெரியாதா? ஆரம்பிக்கலாங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து போய் பார்க்க போகிறேன். ஏன்னா இது நான் ஒரு வேலைக்கு போயிருந்ததுனால ஷண்மு மட்டும்தான் உங்ககிட்ட வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நைட் எல்லாமே அடுக்கி வச்சுட்டாங்க. ஓ செம்மையாக இருக்குங்க, சீரியஸாக. மாடியே ஒரு மினி தோட்டமாக மாறிடுச்சு, செம்மையாக இருக்குது. இது இன்னுமே நம்ம வந்து அந்த சீடு எதுவுமே போடாம தான் இருக்கு. ஜஸ்ட் எப்படி செட்டப் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்க. அந்த சீடு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வச்சிருக்க ஒருத்தவங்கள்ட்ட தான் அப்பா கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இந்த வீடியோவில் வராது, அது வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு தான் பண்ணணுமாமே. அப்படிதான் நல்லா வளரும் தெரியுது, நீ மூடு. ஸோ அதனால் சாமிலாம் கும்பிட்டுட்டு ஒரு நாள் வந்து அதை பண்ணுவோம். அது வந்து தனி வீடியோவாக வரும். நான் சொன்ன மாதிரி டோட்டலாக 90 க்ரோ பேக்ஸ். ஸோ நாளை பின்ன இந்த இதுக்குள்ளே வந்தாலே அப்படியே உள்ளே வர முடியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்க போகுது.
நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோம், என்னென்ன ஹெர்பல்ஸ், என்னென்ன செடி காய் அதெல்லாம் வச்சுருக்கோன்றத அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறோம். யா ஆமாம், அது வச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அந்த டீட்டெயில்ஸும் முடிஞ்சால் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ எனக்குமே டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது. இது என்னது, இதெல்லாம் இப்போ வாங்கி வச்சிருக்காரு போல அப்பா. அந்த செடிலாம் வாங்கி வச்சுட்டாங்க. நல்லா இருக்கு. இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கே வந்து செம்ம ஒரு ஃபீல். இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் இன்னும் வேற லெவலில் இருக்க போகுது. ஐ திங்க் இங்கே இன்னும் முக்கியமான ஒரு பிளான் என்னென்னா, இங்கே வந்து ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒரு பெரிய டேபிள் மாதிரி ஒன்று வாங்கி செட் பண்ணி 4 சைடு சேர் போட்டுக்கலாம். ஸோ தட் நம்ம ஈவினிங் டைமில் இங்கே வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வெரி குட் வெரி குட் கலக்கடா. இன்னும் அந்த சீட்லாம் போடாதப்பவே இங்கே இருக்கிறதுக்கு வேற லெவலில் இருக்குது. அதெல்லாம் போட்டு கொஞ்சம் செடிலாம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வந்தோம்னா செம்ம ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால அந்த ஒரு செட்டப்பும் இருக்குது. இங்கே உட்காந்து கேரம் போர்டு விளாட்றதுக்கு கேரம் போர்டுலாம் வேறு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். எங்கேயோ போய்த்தடா நீ. நாங்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபேமிலியாக உட்காந்து இங்கே விளாட்லாம், பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த இடம். ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் கத்திரிக்காய் முளைக்கிறது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து தக்காளி முளைக்கிறது, அதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து என் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எஸ், ஸோ ஷண்முஸ் லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. அதுதான் ஓவரா கண்ண கட்டுது. சொல்லு, நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, டாடா, பை பாய், லவ் யூ ஆல்.